வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்து டீ கடையில் விற்கிற வெங்காய போண்டா செய்ய போகிறோம். அது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். எல்லா டீ கடையிலும் இந்த வெங்காய போண்டா இருக்கும். இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஈரங்க போண்டா செய்ய போகிறோம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெங்காய போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 4 பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து ஊற்று வச்சுருக்கோம் கட் பண்ணி. கடலை மாவு 1 கப், பச்சரிசி மாவு 1/2 கப், கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. பெருஞ்சீரகம் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து பெருஞ்சீரகம் போடலை, ஏன்னா பெருஞ்சீரகம் வாசகம் எல்லாருக்கும் பிடிக்காது, அதனால் நாங்கள் போடலை. இது வந்து எண்ணெய் கூஜா. இதில் 1 லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தில் வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை போடுறோம். இப்போ உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ வெங்காயமும் உப்பும் சேர்ந்து பெரியம்மா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அதை உப்பும் வெங்காயமும் சேர்த்து நல்லா பிசையும் போது தண்ணி விடணும் பெரியம்மா. ஆமாம், பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சிடணும்ல. சேர்த்தோட வைக்கும். நறுக்குன பச்சை மிளகாய், இஞ்சி, நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், ஜீரகம், பெருங்காயத்தூள். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பனையணும். இது வந்து 2 ஸ்பூன் சூடு பண்ண எண்ணெய். எண்ணெயை லேசாக சூடாக்கி ஊற்றினீங்கன்னா தான் வடை வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான். உருட்டி பார்ப்போமா? கொஞ்சம் எடுத்து உருட்டி பாரு. உப்பெல்லாம் பாருங்க, கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு மாவு பசஞ்சிக்கணும். இப்போ எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டா தான் வந்து எண்ணெய் சூடானோடனே போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஒன்றுனா உருட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வடை முன்ன பின்ன வேகும். ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்டினீங்கன்னா வந்து உள்ளே வேகாது. தூத்தல் வருது. மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிக்கோங்க, அப்போ தான் உள்ளே வேகும். இப்போ வடையை வந்து உருட்டி வச்சாச்சு. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த உருண்டையை வந்து போட்டுடலாம். ஒரு 4 நாளாக போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. இது வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி விடணும், அப்போ தான் வந்து நல்லா வேகும். இல்லைன்னா ஒரே பக்கம் மட்டும் தீஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கலரும் நல்லா மாறிடுச்சு. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு வச்சிங்கன்னா வந்து எண்ணெயே இருக்காது. இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சு கூட எல்லா உருண்டையும் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அது இப்போ கேஸில் தானே சுட்டுத்தாங்க. நாங்கள் விறகு அடுப்பில் தீயை குறைச்சி வச்சு தான் பலாரம் சுடுவோம். நீங்கள் இப்போ கேஸில் பையை குறைச்சி வச்சு சுடுங்க, இல்லாட்டா கருவிடும். எடுத்துடலாமா புரியுமா? எடுத்துடலாம். வெந்துடுது. வெளியே பார்க்குறதுக்கு மொறுமொறுப்பாக இருக்குது, உள்ளே ரொம்ப நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது. ஈரங்க போண்டா சூப்பராக இருக்குது.
செமையாக இருக்குல்ல பிரியமா? ஆமாம், மொறுன்னு இருக்குது. இப்படி தான் ஹோட்டல்லையும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹோட்டலில் வந்து ரொம்ப ஆயிலாக இருக்கும், ஒரு மாதிரி கலர் பொடியெல்லாம் போட்டிருப்பாங்க. இது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வெளியே நல்லா மொறுன்னு இருக்குது, உள்ளேயும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நினச்ச உடனே செஞ்சு சாப்பிட்றலாம், ரொம்ப ஈஸியான வேலை, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் போய் வாங்குறதை இதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது.